இவங்க சின்ன வயசுலேருந்தே அவங்க பிறந்த அந்த குடும்பம் வந்து அவ்வளோ ஒரு பக்தி உள்ள ஒரு குடும்பம். அது போல் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்திலேருந்து இவங்க வரும்போது இவங்களுக்கு வந்து நீங்கள் பயமாக இருந்ததான்னு கேட்டீங்க. அவங்களுக்கு உண்மையிலே அந்த பயம் இல்லை. ஏன்னா கணவர் இவங்களை எப்படி மதிக்கிறார் அப்படிங்கிறத வச்சு மொத்த குடும்பமும் அந்த விஷயங்களை எடுத்துக்கோம். இவங்க கணவர் வந்து அது வந்து அவங்களோட ஒரு உணர்வு, இது உணர்வில் அவங்க இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அவங்க இருப்பாங்க. அதே போல் தான் எப்படியில் பார்க்கலாம். ஒரு பெரிய திருநீர், இவ்வளோ பெரிய திருநீர், எப்போவுமே பெரிய பொட்டை வச்சுருப்பாங்க, திருநீர் பூசி இருப்பாங்க. அந்த திருநீர் வந்து எப்பவும் இருக்கும். கல்யாணம் ஆன புதுசில் இன்னும் கூட பெருசாக இருந்தது. நீங்கள் அந்த ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். அது மாதிரி இருக்கும்போது அவங்க நிறைய பேர் வந்து பயமுறுத்த, இதெல்லாம் மாமாவுக்கு பிடிக்காது, அவர் பெரியவருக்கு, நீ பாட்டுக்கு நீ வச்சிட்ருக்க, இது வந்து அவருக்கு தெரிஞ்சதுன்னா அவர் ரொம்ப இது டென்ஷன் ஆகிடுவார், இது ஏதாவது சொல்லிடுவார் அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய பேர் இவங்க வந்து என்னடா அது இப்படி சொல்கிறாங்க, நம்ம பிறந்ததுலேருந்தே வச்சிட்ருக்கோம், அப்போது அது நான் எப்படி வைக்காமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சுக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. ஆனால் அவரும் பார்த்துக்கிட்டே தான் இருந்தார், அவர் ஒன்றும் சொல்லலை. பக்கத்துலேயே கிருஷ்ணன் கோயில் இருக்குது, கிருஷ்ணன் கோயிலுக்கு டெய்லி போவாங்க, இவங்களும் போவாங்க, இவங்க அத்தையும் போவாங்கங்க. அந்த ஏலம்மாள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் கிருஷ்ணன் பக்தி உண்டு. அதே போல் அவங்க இவங்களுடைய நாத்தனார் இருக்காங்க இல்லையா, செல்வி மேடம், அவங்களுக்கும் அந்த பக்தி ஜாஸ்தி உண்டு. அதனால் எல்லோரும் அவங்க 2 பேரும், இவங்களும் அவங்க நாத்தனாரும் சேர்ந்துட்டு கோயில்களுக்கு, நிறைய கோயில்களுக்கு போவாங்க.